எங்கள் அம்மா கண்ணீர் தண்ணீர் வதிர வருது. எங்கள் அம்மா அழுகுறாங்க. நம்ம நேபாள் ரைடு கிளம்பிட்டோம். என்னோட பிள்ளை நீ தானே. அருளுக்கு நானே அருள் வாக்கு சொல்ல போகிறேன் பின்னாடி இருந்து. மெதுவா பெட்ரோல் தீர்ந்துடும்டா. போதும். போதுமா? லைட்டாடா. போதும்டா. நாம தானே ஃபஸ்ட்டு டோல்கேட் காலை வைக்கிறோம். இங்கே கூட வந்துட்டாங்க. நாங்கள் ரைடு பண்ணி 3 மணி நேரம் ஆச்சு. அதுக்குள்ளே நாங்கள் தொலைஞ்சு போயிட்டோம். நாட்டு அடிச்சுக்கோங்க. தும்மில் அடிச்சுக்கோங்க. நாங்கள் என்ன பார்க்குறீங்க? நகைலாம் வெட்டிட்டேன். தூக்கு. ஹாய் எம்பி, வெல்கம் பேக் டு சேனல். ஃபைனலாக ஜாக்கெட் போட்டு ரைடிங் கியர்ஸ் எல்லாமே போட்டால் தான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியே வருது. ஃபைனலாக வந்து நம்ம எதிர்பார்த்து இந்த இன்டர்நேஷ்னல் ரைடு வந்து கிளம்ப போகிறோம். எல்லாமே பேக் பண்ணியாச்சு. எல்லாம் ரெடியாக இருக்குது. இன்னும் கடைசி நேரத்தில் தான் நம்ம ரெடி ஆகும். இப்படி தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். வேக்க ரெடி ஆகிட்டு இருக்கோம். சொட்டிங்கோட இந்த எம்பி ஃபேமிலி வந்து மோட்டோ பிளாக் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் சொல்லிட்டீங்க ப்ரோ லடாக் ரைடு மாதிரியே இது பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்டர்நேஷ்னல் ரைடு போகிறேன்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. அது வந்து கடைசியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணது. அதுக்கப்புறம் எல்லா 2 பேரும் ஜேபியும் போட்டார், ஹெச்ஆரும் போட்டார். இந்த மாதிரி மீட்டப் அப்படின்ட்டு நான் இன்னும் போடவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில ப்ரொமோஷன் வீடியோலாம் இருந்தனால ப்ரொமோஷன் வீடியோ போட்டு, ஏன்னா அந்த காசில் தான் நேபாள் ரைடே கொஞ்சம் தேதி வச்சு போகிறதா இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வந்து இப்போ 23-22 வயசு ஆயிடுச்சுல. அதனால் நம்ம வந்து வீட்டையே நம்பி இருக்கக்கூடாது. நம்மளோட சொந்த காசை தான் நம்பி இருக்கோம். அதனால் நாமளே சம்பாதிச்சுட்டு நாமளே போனால் தான் கரெக்டாக இருக்குது. இந்த வயசுலேயும் நம்ம ரைடுன்னு சுற்றிட்டு இருந்தால் அவ்வளோதான் வீட்டில் ஏற்பட்டு அடிப்பாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சொல்லவே இல்லை இன்றைக்கி தான் ரைடு கிளம்ப போகிறேன்ட்டு. இப்போ தான் சொல்லி போன வாட்டி வந்து லடாக் ரைடில் வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்காமல் போனோம். இந்த டைம் வந்து நேபாளுக்கு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு கடவுளே லடாக் ரைடில் நடந்த மாதிரி சம்பவம் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு பயத்திலே இருக்கேன். பார்ப்போம். போன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோயா வந்து பக்காவாக ரெடி பண்ணி லடாக் ரைடு எடுத்துருக்கோம். இந்த டைம் வந்து நம்ம பட்ஜெட் கம்மியாக இருக்கனால ரெடி பண்ணவே இல்லை. இருக்கிறத வச்சு அப்படியே கொண்டு போகிறோம். சர்வீஸ் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். போகிற வழியில் கொல்கத்தா அந்த சைடு வந்து ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து வாங்கி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா லடாக்ல யூஸ் பண்ண கேஜெட்ஸ்லாம் எல்லாமே எதுவுமே அப்டேட்லாம் பண்ணவே இல்லை. ஓகே எம்பி, இதுக்கப்புறம் நான் வந்து கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக வந்து விடை பெறிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் போச்சு. எங்கள் வீட்டில் இருக்கவங்களே அம்மா போயிட்டு வரேன். எங்கள் அம்மா கண்ணீர் தண்ணீர் வதிர வருது. எங்கள் அம்மா அழுகுறாங்க. இதுக்கு தான் நான் சொல்லாமலாம் ஓடிடுறது. சொல்லிட்டு போனால் இது ஒரு பிரச்சனை வந்துடுதுங்க. எங்கள் அம்மா அழுகுறாங்க சென்டிமெண்ட்டாக. இருந்தாலும் நம்ம எப்படி சென்டிமெண்ட்லேயும் நம்ம அடிக்க முடியாது. இன்டர்நேஷ்னல் ரைடு போகிறது உறுதி. உட்கார குட்டி. காரில் வருதா? ஓகே, நீயே ஓட்டிட்டு வா பத்திரம். பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் அடிச்சுட்டு வரியா? இப்போ பவர் பெட்ரோல் அடிச்சுட்டு வா. இருங்க எப்படி நான் போயிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம நேபாள் ரைடு கிளம்பிட்டோம். என்னோட பிள்ளை நீ தானே. அருளுக்கு நானே அருள் வாக்கு சொல்ல போகிறேன் பின்னாடி இருந்து. அருள் வாக்கு நான் சொல்லுவேன் பின்னாடி இருந்து. உட்காரலாம். போகலாமா? பாய்க்கா. அக்கா நாளைக்கு வந்துடுவோம். நாளைக்கு வந்துடுறோம். ஃபைனலாக கிளம்பியாச்சு. ஆமாம் நோரு 2 பைக்கும் மான்ஸ்டர் மாதிரி இருக்குது எம்பி. நம்ம பைக்கு மட்டும்தான் டபாகுரு மாதிரி இருக்குது, குட்டி குஞ்சான் மாதிரி இருக்குது என் வண்டி. நாம வேகமாக போயிடலாம். நாமளாம் லாரிக்குள்ள பூந்து போயிடுவோம். இவங்க 2 பேர் பூந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. நீ கவலைப்படாத அருள். நான் உனக்கு அருள் வாக்கு சொல்கிறேன். உனக்கு 100 வயசு வரைக்கும் அருள் இருக்குது. பை ப்ரோ. என்ன சொல்கிறது? கம்னாரு ப்ரோ. நாங்கள் நாளைக்கு நாளைக்கெல்லாம் வர முடியாதுங்க. ஏன் அதெல்லாம் வரலாம். நம்ம எப்பயும் போகும்போது பூஜை போடுற இடம் தான். நாங்கள் பூஜை போட்டு லடாக் ரைடில் நடந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்க. ஐயோ எனக்குலாம் பயமாக இருக்குது. அதுக்கு தான் பயமே. நேபாள் ரைடு தான் வராமல் டவுட்டாகவே இருந்ததுக்கு, அப்டேட் எதுவுமே பண்ணாமல் இருந்ததுக்கு அதுதான் காரணமே. பார்ப்போம். ஃபுல் சர்வீஸ் பண்ணி 200 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன்டா. லடாக் போகிற மாதிரி இங்கெல்லாம் கொடியெல்லாம் கட்டிட்டோம். நம்ம வண்டியில் எதுவுமே இல்லை. சரி ஒரு பேச்சுக்கு ஒரு கொடியாச்சும் இருக்கட்டும்னு சொல்லி கொடி கட்டிட்டோங்க. என்னடா இப்படி போடுக்கிறானுங்க ட்ரிபிள்ஸில். கொஞ்சம் விட்டு நம்மள அடிச்சிருப்பானுங்கடா. பேக்கப்புக்கு வந்து மாருதி ஆம்னியா இது. ஜேபி எங்க? குட்டி என்ன எடுக்க மாட்டேங்கிறா குட்டி? மாசம் வரம்பத்தில் பலே இல்லக்கா. தேவை கத்தி தலையில் தீர போகிறான். ஆஹா சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ரைட் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது.
ஃபர்ஸ்ட் டே டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1800 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் நிற்க போகிறேன்னு தெரியல. அருள், நீ எத்தனை கிலோமீட்டர் இருப்போன்னு சொல்லி பார்க்கலாம். சும்மா ஒரு கெஸ் பண்ணு. நாம் எப்படினாலும் 100 கிலோமீட்டர் நின்றுடுவோம். இது பண்ணுறது ஹால்ட் ஆகிறது, ஹால்ட்டிங் கிடையாது. 1800 கிலோமீட்டர் போக போக தானே பார்க்க போகிறீங்க. 1800 என்னன்ட்டு பார்ப்போம். சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும். நம்ம இதுக்கிட்டலாம் ஜேபியை மட்டும்தான் காரணம். எல்லாரும் பறந்து வந்துட்டோம். இருங்க இப்போ அங்கே போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். கையில் வச்சுருக்கேன் ப்ரோ, இவன் வச்சுருக்கான். ஓகே நான் தான் மறந்துட்டாரு. உட்கார இந்த வண்டியிலலாம் டுபுலாம் சவுண்ட் வராது. அதே மாதிரிலாம் நார்மலாக வரும். மெதுவா பெட்ரோல் தீந்துரும்டா. போதுமா? லைட்டாடா. போதும்டா. ஓகேடா பாய்டா. பார்த்துருங்க. ஓகே பாய். ஆமாம் அம்மா இருக்கிற வெயிலில் எம்பி ப்ரோ கொஞ்சம் வந்துக்கோங்க ப்ரோ. போகலாம் வாங்க. இருக்கிற வெயிலில் முடியலடா சாமி. சிவா இங்கே ஹெல்மெட் போடாமல் போகிறான். அவன் மேலே கேஸ் போடுங்க. என்னடா இப்படி ஓட்டுறாங்க டியோலாம்? அருள், எனக்குலாம் பயமாக இருக்குடா. மரணத்தை சந்திக்க உங்களுக்கு பயமாக இருக்குதா? அருள், உனக்கு பயமா இல்லை? உண்மையே சொல்லு. மரணத்தை சந்திக்க மரணமா? ஆமாம். என்னை கண்டா இப்படிலாம் புகழ்ந்து பேசினா நான் காப்பாற்றிடுவேன்னு பார்க்குறேன். இல்லை நீ தான் தனியாக சாகணும். எப்படி பிடிப்ப? நான் கிச்சு பண்ணி தள்ளி விட்டுருவேன்ப்பா. அப்படியா? சிவாபாய் கண்ணாடி போட்டுட்டு எங்கே எடுத்துகிட்டு வரான்? இது நேபாளுக்கு வருதா? தென்னாரும் சிவா கடைசியில் டுரு முறுக்கிட்டு பெட்ரோல் அடிக்கணும். அதுதான். நேபாள் ரைடெல்லாம் முன்னாடி போயிட்டாங்கடா. பாய். எல்லாம் எங்கடா கொட்டுறீங்க? பாபா நம்ம போய் மேலே பூஜை போடுறோம். வாங்க போங்க. வீட்டுக்கு போடா. மாதிரி வச்சுட்டீங்க. கவர் ஆயிடுச்சு. அங்க பாருங்க, இங்க ஒருத்தர் இருக்கான். அவனு வைங்க. ஓம் காளி ஜெய் காளி மகாகாளி. போலாம் फ्रेंड्स, ரெகுலர் ஸ்டார்டிங் फ्रेंड्स. அண்ணா ஒரே நிமிஷம் அண்ணா. உட்காரு. சரியான வெயில். காட்டுன்னு காட்டுதுங்க இந்த வெயில். உட்கார. அதுக்கு தான் வெயிலுக்கு எதமா இங்கே பாருங்க கொக்கோ கோலா எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் நாங்கள் உஷாரா. நாங்கள் போகிற இல்லை குடிச்சிட்டு அப்படியே போவோங்க. இருங்க எம்பி ஓம்பலூர் டோல்கிட்ட போய் நிறுத்துவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலர் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட். கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு எல்லாரும் ரைடிங் ஜாக்கெட் கழட்டி போட்டு பாரு. கையை விரிச்சிட்டு அப்படியே காற்று வாங்கிட்டு போவோம் பாரு இருக்கிற வெயிலுக்கு. ஐயோ சரியான வெயிலுங்க. போயிட்டு அங்கே போய் பூஜை போட்டு வரதுக்குள்ளே இதுக்கே இவ்வளோ வெயில். நேபாள் ரைடில் தான் குளிர் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மழை பெய்யுதா? ஆளுக்கட்டி மழையா? ஐஸ் கட்டி மழை பெய்யும். ஓம்பூரில் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். எல்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நாம் தான் ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறோம். வாழ்க்கையில் எப்பயும் ஃபஸ்ட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா அம்மா. அதனால் ஃபஸ்ட்டு போய் நேபாள் கிளம்பிட்டேன். டோல்கேட்டில் நாம் தான் ஃபஸ்ட்டு காலடி வைக்கிறோம். எம்டி நேபாள் ரைடு டவுட்டாக தாங்க இருந்துச்சு. நான் அது ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தேன். போகலாமா வேணாமான்னு சொல்லி ஆப்ஷனாக தான் வச்சுருந்தேன். அதனால தான் வண்டியும் ரெடி பண்ண முடியல. அதனால தான் அப்டேட்டும் நான் கொடுக்கல. இந்த மாதிரி டேட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்லி மீட்டப் வைக்க போகிறோன்னு சொல்லி யாரும் நான் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி 2-3 வீடியோ எம்பி உங்கள் கம்பேக்கு பார்க்கணும், மோட்டோ பிளாகில் உங்களை பார்க்கணும் சொல்லி ஆசையாக இருக்குது. எப்போ எம்பியாக மாறுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே ஒரு செகண்ட் நாமளே மாறிட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தோணுச்சு. அதனால தான் சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், கடனை வாங்கியாச்சு இன்றைக்கி நேபாள் ரைடு முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்பிட்டோம். இருந்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். போக தான் நான் vlogging பண்ணி இன்கம் வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காம மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. என்ன ஆளே காணும், இன்னும் பின்னாடி ஆளே இன்னும் வரல. நாம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். இன்னும் நின்றுக்கின்னு போயிட்டாங்களா? ஆல்ரெடி மாமா வேறு சரியான வேலாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேபாள் ரைடு கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்னாரு. வேலைக்கே ஆகாது, கிளம்பியாச்சு.
சரித்திரத்தில் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியே ஆகணும். பேக்லாம் வாங்கக்கூடாது, கோயில் போயிட்டு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வண்டி எடுத்து சொயின்னு வந்துட்டோம். இன்னும் ஆளை காணோம். அருளும் நானும் முன்னே போயிட்டுருக்கோம் வண்டியில். அருள் எங்கடா ஆளை காணோம்? சரி நான் ஓரமாக நின்று கோக்க போடுவோமா? ஓரமாக நின்று கோக்க போடுவோம். வெயிலுக்கு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்குங்க. ஆஹா, கொடி பறக்கும்போது தான் லடாக்கில் பார்த்தது. ஐயோ சோயா, லடாக்கில் கவுத்த மாதிரி கவுத்துறாத, கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே போகலாம். இந்த டைம் வந்து என் கண்ணு வந்து 360 டக்கு 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 டக்குன்னு பார்த்துட்டே இருக்கும். இந்த டைம் வந்து நம்ம அசால்ட்டாகவே விடக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா நம்ம கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறோம் ரைடு. இது லடாக் கூட இங்கே இதுக்குள்ளே தான் வரும். இது கண்ட்ரி ரைடு வேறையா, இன்டர்நேஷ்னல் ரைடு வேறையா, பார்த்து தான் கொஞ்சம் போகணும். இருங்க போய் டோல்கேட்டில் போயிட்டு வெயிட் பண்ணுவோம். டோல்கேட்டே வந்தாச்சு, ஆளை காணோம். நாம தான் ஃபஸ்ட்டு டோல்கேட் காலை வைக்கிறோம். இங்கே கூட வந்துட்டாங்க. நான் தான் போவேன். சே, நான் வரதுக்குள்ளே வந்துட்டாங்களே. பேசிட்டு வந்தாலும் இதான் தப்பு. ஃபஸ்ட்டு நான் காலை வைக்கிறேன்னா வண்டி ஓட்டுற மேன் உனி உள்ளே வந்து குறுக்கால பூந்தா நான் நேர்மையாக வரேன். நீயே சொல்லு தருன்னு. நான் தான் போட்டேன். மாமா வடக்கான், மாமா நம்ம கூட வடக்கான். எங்க தென்னாடு எடுத்துட்டு வராங்க. நீங்களும் வரீங்களா? என்ன போனவங்களும் எல்லாரும் வரீங்க? ஓ மை காட், நான் நேபாளுக்கு 4 பேர்த்தோட போறேன்னு நினைச்சேன். இத்தனை பேர் கூட்ட வர்றது பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஏன்? ஓ 50 ரூபா போயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஜிபே பண்ணி விடுறேன். எம்பி ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு. வைதிஸ் கொலவதி ரைடு போகும்போது இந்த மாதிரிலாம் பண்ண. சாண்டி குட்டி என்னை விட்டுட்டு போவேன்னு நினச்சேன். குட்டி பரவாயில்ல, ஞாபகம் வந்துட்டேன். இந்த உண்மைடா காசு 50 ரூபா ஜிபே. சாரி போ. அப்புறம் இந்த 50 ரூபா வாங்குறது விடுறதே இல்லை. இப்போ பார்த்தாலும் ஃபோன்பேல 50 ரூபா வாங்கிடுறது பண்ணுறான். குட்டி பேசு, அவங்க பேசுகிற மாதிரி என்கிட்டையும் பேசு ப்ரோ. நல்லா போயிட்டு வா. கேக் சாப்பிட்டாச்சு, கட்டி பிடிச்சிக்கிறேன். கேமரா அடிக்குது. ஓகே, பாய் 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 பாய். லவ் யூ கோஸ். சேஃப் ரைட். நானும் போகணுமா? ஓகே வாங்க போய். ஓகே போய் பாருங்க. பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் 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 பாய். பாய். நல்லா ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். ஓகே பாய் ப்ரோ, பாய். சிவா பாய். லவ் யூ. ஒரு மாதம் மிஸ் பண்ணுவேன், ஒரு மாதம் தொல்லை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா. ஐயோ எங்கள் வீட்டில் தொல்லை இருக்காதுப்பா. ஐயோ எங்கள் வீட்டில் வீடியோ பார்க்காதீங்க. சாரி மம்மி. ஐயோ ஒரு மாதம் தொல்லைன்னா என்னடா எங்களை தொல்லைன்னு சொல்கிறியாடா அப்படின்வாங்க. ஐயோ விஷத்தை தான் போடுவாங்கடா. இப்போ எங்கள் அம்மா போயிட்டு ஃபஸ்ட்டே போனோன்னே பிரியாணி பாசத்தில் வைப்பாங்கன்னு பார்ப்பேன். பார்த்தா அதில் விஷம் இருக்கும். ஆமாம், அப்படி கூப்பிடும்போது உங்களையெல்லாம் கூப்பிட்டுருவேன். நீ தனியாக போனால் போர் அடிக்கும்ல. யார் கம்பெனி கொடுக்குறது மேலே? வாங்க சேர்ந்து போகலாம். அப்பா ஃபைனலாக கிளம்பியாச்சு. எத்தனை வாட்டிடா கிளம்பியாச்சு நான் சொல்கிறது. ஐயோ அப்போலேருந்து கிளம்பியாச்சு தாங்க சொல்லிட்டுருக்கேன். 2 பேரும் பறந்து போயிட்டாங்கடா. எனக்கு தெரிஞ்சு 1000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருப்பாங்களா? ஆமாம். எம்பி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்கள் 3 பேரும் சேஃபாக, 3 பேர் 4 பேரும் பார்த்து சேஃபாக போயிட்டு, இல்லை 4 பேர் இல்லை 7 பேர் வண்டியோட சேர்த்தி. நான் 7 பேரும் சேஃபாக போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு இது வேண்டுதல் வச்சுக்கோங்க. வேண்டுதல்னா ஒரு மாதிரி விஷ் மாதிரி, இவங்க சேஃபாக போயிட்டு வந்துடணும் ரைடுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. எம்பி மறக்காமல் ப்ரே பண்ணுங்க எனக்கோசம். நாங்கள் ரைடு பண்ணி 3 மணி நேரம் ஆச்சு. அதுக்குள்ளே நாங்கள் தொலைஞ்சு போயிட்டோம். கால் பண்ணி பார்க்கணும். விசாகப்பட்டினம்னு சொன்னாங்க. எந்த பட்டிக்கு போனாங்கன்னு தெரியல. தொலைஞ்சு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? கூகுள் மாத்தாச்சு போடுங்க. விசாகப்பட்டினம் ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டியா? என்னது விசாகப்பட்டினம் ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டியா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஜேபி மாமா கால் பண்ணும். காட்டு ரோடாவது விசாகப்பட்டினம். இங்கே காட்டு விசாகப்பட்டினம். யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்கடா. பாவி. நேபாள்னு போடுவோம் மேப்பில். போய்கிட்டே இருக்கும் நம்ம பாட்டில். ஏண்டா விசாகப்பட்டினம் கட்டினோன்னு நீங்கள் இங்கத்த பட்டினோன்னு தெரியலையே. எவ்வளோ தூரம் நம்ம வேகமாக தான்டா வந்தோம். அவங்களை பிடிச்சிருக்கணும். வலிகிரி மாறி நாம வேற ஏதோ ஊருக்கு போயிட போகிறோம். லெஃப்டில் ரைட்டில் பூந்தாங்கன்னா நிற்க மாட்டேங்கிறாங்களே.
காலே போக மாட்டேங்குதுடா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுடா. காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்து. பானையெல்லாம் போட்டு எரி வச்சது மாதிரி இருக்கு. சுடுகாடோ உள்ளது. அந்த போனுக்கு நான் சிம் இருக்கு. தொடர்பு இல்லைக்கு வெளில உள்ளதாண்டா. அந்த போன் எங்கடா எனக்கு தெரியும். காலே போக மாட்டேங்குது. எனக்கு ரிங் ஆகுதே. நானும் தான் 2 டைம் பண்ணேன். அப்போ ரிங் ஆகலடா எனக்கு. மாமா ஃபோனில் வருமே வாட்சில். ஃபோனை அதுக்கு கொடுத்து தொடுத்துருக்கணும். இந்தா நீ அட்டன் பண்ணி பேசாலோன்ட்டு மாமா ஃபோனில் உள்ளே எங்கப்பா இருக்கீங்க? அட பாவீங்களா, விட்டுட்டு போயிட்டீங்களே. பூ அருந்து போச்சா என்ன? இந்த இங்கே யாரா பூ போட்டது? அது பிஞ்சிருச்சா? ஆ இல்லையா? நல்லா தானே இருக்கு. என்னாச்சு? இந்த ஒரு சைட் பிஞ்சிட்டு கொட்டுது. சரி வா, ஏதோ ஒரு ஊருக்கு போவோம். விசாகப்பட்டினம் தானே போட்ட? ஓ விசாகப்பட்டினமா? விசாரணைப்பட்டினமா இல்லையா? விசாரணைப்பட்டினமா? விசாகப்பட்டினம். எங்கடா இது 39 சார்ஜர் இருக்கு. ஏன் ரெஸ்ட்டா? இருங்க இப்படி முன்னாடி போய் பார்ப்போம். இல்லைன்னா ஹெல்ப்பு தான் கேட்கணும். அவங்களா ஃபோன் பண்ணாதான். ஒன்று எங்கள் பசங்க பின்னாடி வந்தவங்க காணோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்கன்னா பின்னாடி வராங்களோ? இல்லைடா அவங்க தான்டா ஃபஸ்ட்டு போனாங்க. சைடில் நின்றுருப்பாங்க. இல்லைடா அவங்க தான்டா ஃபஸ்ட்டு போனாங்க. சரிவா, கடவுள் காட்டுற பாதையில் போவோம். இருங்க எம்பி முன்னாடி போயிட்டு பார்க்கலாம் எங்கே இருக்காங்கன்ட்டு. ஒரு சின்ன பையன் வரானா என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏண்டா அருள் ஆள் இருக்கா? டோல்கேட்டில் நிற்பாங்கடா. நிற்கலன்னா டேய் தண்ணி வாங்கிக்கிறியா? நாம் தொலைஞ்சு போயிட்டோன்ற தண்ணி வாங்கிக்கலான்ற. ஆ ஃபோன் வருதா? டேய் எங்கடா ஆளை காணோம்? டேய் நாங்கள் பின்னாடி வரமா இல்லைன்னு அது கூட பார்க்க எங்கடா போயிட்டாங்க? இவர்கிட்ட என்ன ஊருக்குடா போகணும்? ஆந்திரா இப்படி போக முடியுமா அண்ணா? ஆந்திரா இப்படி போகலாமாண்ணா? ஆமாண்ணா. விசாகப்பட்டினம். ஓகேண்ணா. ஆ சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஜேபி கால் பண்ணுறாரு. ஹலோ, நீங்கள் எங்கே இருக்கீங்க? விசாகப்பட்டினம் மேப் போட்டீங்க? விசாகப்பட்டினம்னு சொல்லிச்சே. ஆ அங்கே தான். நீ இது அமுச்சுடு, கரண்ட் லொக்கேஷன். ஆ அமுச்சுடு மாமா. அமுச்சுடு அண்ணா. இது சிட்டிக்குள்ளே போகிறது. சிட்டிக்குள்ளே போய் போகலாமாண்ணா விசாகப்பட்டினத்துக்கு? இல்லை சிட்டிக்குள்ளே போய் போனால் பக்கமா இல்லை? இதுதாங்கண்ணா. சரி ஓகேண்ணா. அமுச்சுடுறேன்னு சொன்னார். புரியுதா? ஹாய் போட்டிருக்கேன். உட்காரு, நாங்கள் ஓரமாக நிற்போம். எலுமிச்சப்பழம் உஷாரா இங்கே தான் இருக்கியா? பத்திரமா இருந்தால் சரி தான். ஓட்டுக்கு பறந்துருக்குன்னு நினச்சேன். இருங்க நான் போயிடுறேன். வந்துருச்சா? அமுச்சுட்டாரா? காட்டு காட்டுறா செல்லக்குட்டி. எவ்வளோ தூரத்தில் இருக்காரு? போயிட்டாங்களா? திரும்பிட்டு போகணுண்டா. மேப் எதுக்குடா போட்ட? விசாகப்பட்டினம் தான் போட்டேன். கரெக்டாக போட்டியா? தான் போட்டிருக்கேன். இவங்க இப்படி போயிருக்காங்கடா. மெயின்லேயே வந்துட்டு அவங்க ஊருக்குள்ளே போயிருக்காங்க. எங்கே போய் போகுதுப்பா? இவங்க அப்படி போயிருக்காங்க. வேற வழி அங்கே இருக்காங்க. வேற வழியே கிடையாது. திருப்பிட்டு போகணும். கட்டாயிருக்காங்கப்பா. 41 கிலோமீட்டரா? வண்டியை திருப்பிட்டு போக சொல்லுதுடா, வழியே இல்லைன்னு. அப்படியே அதில் போயிடலாம். இல்லைங்க பாட்டி. இல்லை பாட்டி ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட மாட்டோம் பாட்டி. இல்லைங்க பாட்டி, நோ. நாங்களே ஆல்ரெடி தொலைஞ்சு போயிட்டோம். தொலைஞ்சு போகல, ரூட்டு மாறி போயிட்டோம். அவங்க சொல்லவே இல்லை. அதுதான் கட்டானாங்களா என்ன ஏதுன்னே சொல்லவே இல்லை. கட்டிங்க நின்னா கூட பரவாயில்ல. ஹலோ மாமா, வழி மாறி போயிட்டியா? நீ எங்கே கட்டியாக நேராக தானே போன? கட்டானியா ரோடு? ஆமாம் சொல்ல மாட்டியா மாமா? நான் நேராக போயிட்டீங்க. நான் நேராக விசாகப்பட்டினம் போட்டேன். நேராக
நீ முன்னாடி தான் போனேன்னு நினச்சி லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தேன், யாரும் காணோம். சரி நேராக வந்துட்டேன். ஆமாம், பெண்டு அடியில் கூட லெஃப்ட்டு ரைட்டு கட்டமா, அது லெஃப்ட்டில் போயிட்டியா? விசாகப்பட்டினம் மேப் போட்டால் இங்கே எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது? 932 தான் காட்டுது. நான் உன்னை ஜேபி கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருக்கேன் பாரு, எவ்வளோ தூரத்தில் இருக்கும் பாரு. விசாகப்பட்டினம் தான்டா போட்டேன். ஆமாண்ணா, உங்கள்கிட்ட கூட காமிச்சேனே. அனுப்பிச்சுட்டேன். விசாகப்பட்டினம் போடுங்க, இந்த பக்கமும் ரூட்டு. வேலூர் போயிட்டுருக்குமா? வேலூர் போயும் போகலான்றாரு இவர். சரி, இப்போ நான் திருப்பி 47 கிலோமீட்டருமாம்மா. நீங்கள் அங்கே 47 கிலோமீட்டரில் இருக்கீங்க. என்ன பண்ணண்ணா? நின்று கால் பண்ணேன், அப்புறமா நீங்கள் எடுக்கவே இல்லையா? சரிண்ணே. இப்போ ஜேபி கால் பண்ணேன். சரி வந்துட்டேன், 2 minutes. ஏதோ ஆந்திரா போய் தான் சாப்பிடுவேன், இது போய் தான் சாப்பிடுவேன்ட்டு இங்கேயே சாப்பிட நின்றுட்டாங்க. சாப்பிட்றாங்களா பசங்களாம் இப்படி தான் சொல்லுவாங்க. கூட உன் ஃபோனை இங்கே வச்சிடறேன், பறக்காது, பயப்படாத, பத்திரமா தான் இருக்கும். ஐஃபோனில் தான் சென்சார் போகும். போன வருஷம் லடாக் போகும்போது என்கிட்ட கேமரா சென்சார் ஒழுங்காக இல்லை, அதனாலே வீடியோ போட முடியல எம்பி. இந்த டைம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். எங்கடா இது? அதுக்குள்ளே பிஞ்சு போச்சா இல்லை எங்கே போச்சுன்னே தெரில. அதுக்கு அங்கே போய் இங்கே கட் ஆகிக்கலாம்டா. யாரா இது மேப்பு? அங்கே போய் கட் ஆகணுமா? இருங்க எம்பி, 47 கிலோமீட்டரில் இருக்காங்க. நாங்கள் சென்னை போயிட்டு விசாகப்பட்டினம் போகிற வழி இது. அவங்க கிருஷ்ணகிரி வழின்னு நினைக்கிறேன். அவங்க கிருஷ்ணகிரி தான் காமிச்சிச்சு. இங்கே போயிருக்கு சிவா மெடிக்கலா. திரும்பிட்டு போய் பார்ப்போம். இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா. அவங்க அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, ஏப்பவே விட்டுருவாங்க. லடாக் கொடி ஒழுங்காக இருக்கணும், சும்மா திருப்பிட்டு திணிச்சிட்டு இருக்கக்கூடாது. எலுமிச்சப்பழம் சேஃப் ஜோனில் தானே இருக்க. எலுமிச்சப்பழம் கூட சேஃப் ஜோனில் இருக்குடா. இவ்வளோ ஓட்டியும் இருக்காங்க. ஏய் வியாபாரமாக இருக்கும்டா, ஏதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருப்பாங்க. திருப்பிட்டு போய் உன் ஃபோன் உந்து போயிட போகுது. அப்புறம் ஒன்றும் பிஜிஎம் போட்டுரும். அப்புறம் இல்லை வண்டி ஆன மாட்டேங்குது. இருங்க எம்பி, போயிட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம் டேய், உண்மையிலே நம்ம எங்கே தாண்டா போகிறோம்? மேப்பு அமுச்சு விட்டாங்க, மேப்பை போட்டுட்டு போயிட்டே இருக்கோம். ஐயோ, ஃபுல்லாக பார்க்க வறண்ட இதாக தெரியுது. டே இதெல்லாம் பாலைவனம்னு சொன்னால் உண்மையான பாலைவனம் என்னடா சொல்லுவேன்? மேப்பு இங்கேருந்து வழி இருக்குன்னு கேட்டு இந்த வழியாக போய் பார்ப்போமா? குட்டியாக இருக்குது, இன்னும் சின்னதாக இருக்குது வழி. அக்கா என்ன சமையல் சாப்பிட்டீங்களா? அக்கா சலேருந்து சாப்பிடல, கொஞ்சம் சமையலை போட்டு விடுங்க, பார்சல் பண்ணி விடுங்க, நாங்கள் போகிற வழியே சாப்பிட்டு போகிறோம். இன்னும் 30 கிலோமீட்டர் காட்டுது எம்பி. எங்கே போகிறோன்னே தெரியல. இப்படி தான் போயிட்டே இருக்கோம். உஷாராக அவங்க ஹைவே பிடிச்சிட்டு போயிட்டாங்கடா. டே பசங்க வராங்களா இல்லையா அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்படி தான் வளைஞ்சு இப்படி பெண்டு, இன்னொரு பெண்டு, எல்லாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்னடா நம்ம ஊரில் இவன் யாரா அவன் வளைஞ்சு ஓட்டிகிட்டு இருக்கிறான்? எல்லாம் விசித்திரமாக பார்க்குறாங்கப்பா. இந்த மாதிரி வண்டியெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்களோ? நல்ல வேலை நாயெல்லாம் அட்டாக் பண்ணாமல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மீசை முருங்கு ஷூட்டிங் இங்கே தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீசை முறுக்கு இப்போ பாதி கூட காளை மாடெலாம் இருக்குமே, அந்த மாதிரி தான் இருக்குது. பசுமையான காட்டுது. இப்போ பசுமையாக வந்துச்சு பாடுறா. ஒன்றுக்கு வருதுன்னா இது 30 கிலோமீட்டர் எங்கே 1 மணி நேரம் ஆகும் போல கிராஸ் ஆக. 300 மீட்டர் தான்டா காட்டுது. இங்கே தான் இருக்காங்களா இல்லை முன்னாடி ஓடிட்டாங்களா? லெஃப்டில் பார்த்துட்டே வா, வண்டி நிற்கிதான்ட்டு. என் ஸ்ரீயை கூப்பிடு. ஸ்ரீ கால் HR சதீஷ். ஹலோ, இங்கே ஸ்ரீ கூப்பிட மாட்டேங்குது. வந்துட்டோண்டா. அங்கே இருக்கு வண்டி, அங்கே இருக்குது, அங்கே ரைட்டில். சாராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பெட்டாக்ஸ் வலிக்க உள்ளே பூந்து சஸ்பென்ஸே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு வண்டி இடிச்சிட்டு இருக்கு பாரு. நவுத்தி விடு பேகு. ஓனர் வந்துட்டு போகிறார். கிருஷ்ணகிரி வழி தான். கிருஷ்ணகிரி பலமானார் ஹைவே. இங்கே ஆந்திராவே இன்னும் வரல. ஆந்திரா மொழியில் எழுதியிருக்கு கும்பம் ரெஸ்டாரண்ட். இன்னும் சாப்பிட்லையா? அது வரைக்கும் சந்தோஷம். அதாவது சாப்பிட்டு கை கழுவிட்டு நிற்கிறாங்களா? என்ன இலையை போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா டின்னரு? என்ன எம்பி இந்த கடையில் சாப்பிட்டாங்க. இலை வித்தியாசமாக இருக்குது. 5-6 இலையை பின்னி அப்படியே ஒரு ஃபுட்டு.
அப்பா சரியான மீல்ஸுங்க. குழம்பு சிக்கன் கறி சிக்கன் கறி குழம்புக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேங்க இந்த ஹோட்டல். இது குப்பம் ரெஸ்டாரண்ட். ஆஹா ஓஹோன்னு இந்த உட்காரு மதியம் மிஸ் பண்ணிட போகிறோம். அவங்க வேகமாக போயிடுவாங்க. வேறு டேர்னிங் ஒரே ஒரு கட்டு தான். அந்த கட்டிட்டு டேர்னிங்கில் நின்றுனா எவ்வளோ பிரச்சனைகளே இல்லை. வில்லேஜுக்குள்ள பூந்து வர வேலையே கிடையாது. எங்கேயாச்சும் போயிட்டாரான்னு பாடுறா. இங்கே மதியம் ஆளை வேணும். ஜேபி வராரா? அவரை கம்பெனிக்கு சேர்த்துக்கலாம். இங்கே எந்த ஆளையும் காணோம். வந்துட்டாரா? எங்கடா? லெஃப்ட்டுன்னு தான் சொல்லிச்சு, ரைட்டுன்னு சொல்லிச்சா? இது கொடர்பெரி ஆகுது அந்த பக்கமா? ஐயோ லெஃப்ட்டு தான்டா சொல்லிச்சு. அது வேற லெஃப்ட்டு ரைட்டு கொடர்பெரி பண்ணுதுடா. டேய் ஆமாம் வலிக்குதே. ஓகே எம்பி, இதுக்கப்புறம் நம்ம ப்ளாக் போக கண்டினியூ பண்ணுவோம். அது இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன் எம்பி, யார் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஓட்டே போடல. இங்கே பாருங்கள், கையில் பார்த்தாலே தெரியும். 24 வயசாகியும் ஓட்டு ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி கொடுத்தேன். போன வருஷம் போட்டேன். இந்த வருஷம் வந்து ஸ்லிப்ட்டு வரவே இல்லை. வீட்டுக்கு வந்தே கொடுப்பாங்க ஸ்லிப்ட்டு. இந்த டைம் போடவே இல்லை எங்கள் எம்பி. ஸ்லிப்ட்டு வரவே இல்லை. அது இல்லாமல் நேபாளுக்கு வந்து கரெக்டாக வேலை இருந்துச்சு. அம்மா வீட்லேயும் வேலை, சரியான வேலை. அதனால் ஓட்டே போடல. ஒரு குடிமகனாக இருந்துட்டு ஓட்டு போகிற உரிமையும் விட்டுட்டேனே. நீங்கள் யாரும் இந்த மாதிரிலாம் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. கரெக்டாக ஓட்டு போட்டுருங்க. நான் ஓட்டு போடலன்னா இந்நேரத்துக்கு கள்ள ஓட்டு விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க எம்பி, யாருக்கு ஓட்டு போட்டிங்க? டிஎம்கேயா ஏடிஎம்கேயா? யார் என்ன எதுன்னு பார்க்கலாம். இந்த டைம் யார் வர போகிறாங்கன்னு தெரில. விருதுநகர். இது நகர்ல விருதுநகர் போனீங்கன்னா யார் பாய்ச்சி போடுறீங்கன்னா சரி தாத்தா, செருப்பு கழட்டிட்டீங்க பாருங்க. புரியல. தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கோங்கண்ணா. என்ன பார்க்குறீங்க? நகைலாம் வெட்டிட்டேன். அவர் நகை வெட்டல. அவர் கை இங்க பாருங்க, நகம் பாருங்க. இங்க பாருங்க, லேடிஸ் நகம். இங்க பாருங்க பாருங்க. இவர் வந்து அந்த கிண்டு வரதை வச்சுக்கிட்டு அப்படி இல்ல. சேலத்துக்காரங்கன்னா எப்படி இருப்பாங்க சொல்லுங்க. சாரி, அவர் வண்டியில உட்காரல. நல்லா இறங்கிட்டேன், ஜாலியா உட்காடுறேன் பாரு. அப்ப பேசிக்கலாம். இப்ப ரன்னிங்ல போறீங்க பாரு, அது தப்பு சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, சந்தோஷமா போயிட்டு வாங்க பாரு. கடவுள நம்ம அங்க நிலாகிறாரு பாரு. கடவுள் நீலால இருக்காரு. நீங்க சொல்ற டைமுக்கு நீ வீட்டுக்கு போறீங்க. இல்ல தாத்தா, ஒரு மாசம் கழிச்சு தான் வீட்டுக்கு. அப்புறம் என்ன ஊரு? பெங்களூர் இல்ல, கொல்கத்தா, ராஜஸ்தான். ரன்னிங்ல போகணும். ரன்னிங்ல போகணுமா? ரன்னிங்ல இல்ல, வண்டியிலே போறோம். வண்டியிலே போறீங்களா? நீங்களும் வரீங்களா? ஃப்ரீயா இருக்கு. எங்க உட்காருங்க? இங்க உட்காந்துக்கோங்க. அங்க அதுல உட்காந்துட்டா நீ போற பீடு நான் ஓட்ட முடியாது. அது போவோம் 1500 ஸ்பீடுல போவோம். 1500 போற ஸ்பீடு வண்டியே இல்ல தாத்தா. என்ன தாத்தா நீ இருக்கு தாத்தா? அவங்களை ஏமாத்துறாங்க, சின்ன பிள்ளை மாதிரி ஏமாத்துறாங்க. அடிக்கிறது அது சார் நம்ம பசங்க சொன்ன வார்த்தை இத்தனை பேர் என்னை பார்த்து அந்த சந்தோஷம் பண்ணி போறேன். அது போதும், காசு போனாலும் போச்சு. ஓகே தாத்தா, சேலை வண்டி பார்த்து சந்தோஷம். சரி தாத்தா, செருப்பு போட்டுக்கோங்க. நான் போடுது. ஓகே ஓகே தாத்தா, பாய். பாய், சேஃப் ரைட். பாய். பேசி நீ கண்டென்ட் இருக்குது. நீ பேசுறியா? தூரம் வந்து ஆமா தாத்தா. அவர் தான் எங்க கேப்டன். எல்லாமே அவர் தான் பண்ணுவார். அவர்கிட்ட கேளுங்க. கேப்டன், எங்க வைஸ் கேப்டன் இவர் தான். அவர் தான் கேப்டன். காசு இருக்கா? சில்லற சேஞ்சு கொடுத்துரு தாத்தா. கொடு அள்ளி போடு தாத்தா. அள்ளி போடுறதுக்கு இல்லை தாத்தா, கிள்ளி தான் போட முடியும் தாத்தா. என்ன தாத்தா நீங்க? அள்ளி போடு. ஓகே தாத்தா, பாய். பாய் பாய், லவ் யூ. நான் ஆன்சர் போடுறேன் இல்லையா,
நம்ம பசங்க பாரு. அந்த இருக்கா பாருங்க பின்னாடி நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. எங்க கேட்கவே ஒருத்தர் இருக்கான். நல்லா இருக்குது. ஐயோ ஐயோ சரியான பண்ண பண்ணிருக்காரு தாத்தா. சேலத்துக்கார தாத்தாவும். பத்திரம். ஓகே தாத்தா. தாத்தா தாத்தா பாய். சேஃப் ரைட். சொல்லு குட்டி. எங்க ஊர் வேலை பாருங்க. ஒரு ஆள் தானே. பாரு தாத்தா அவன் பண்ணுறான் வித்தையா பாரு தாத்தா. அடி தாத்தா அவனை. ஆ ஒரு கையில் அப்படியே வண்டி அப்படியே 2 எடுத்து தூக்குறேன் பாரியா. தூக்கு தூக்கு. தூக்கிட்டா தூக்கு. அப்புறம் பார்க்குறீங்களா? வேணாம் தாத்தா நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம் தாத்தா. பாய். இங்கே பாருங்க குரங்கு பையன் இப்படி தான் பண்ணுவான். ரன்னிங்கில் போகும். ரன்னிங்லலாம் போக முடியாது தாத்தா, ஓட்டிட்டு தான் போவேன். தாத்தா எனர்ஜி முடிஞ்சிச்சு. ஓகே. ஓகே பாய். பாய். லவ் யூ. தாத்தா அவரை விடாதீங்க. உடைஞ்சிருச்சு. அம்மா வாட்சோட இது இங்க இருக்கு பாரு. நம்ம சேலத்துக்கு இருக்கோம். ஆமா தாத்தா சேலம் தான் கிங்கு. பூண்டில் போட்டா 50 ரூபா கொடு தாத்தாக்கு. தாத்தாத்த கொடுத்தது சில்லற காசு. தாத்தா இவனுக்கு தாத்தா ஆயுதம் கொடுங்க. இவருக்கு ஆயுதம். இவருக்கு பாய் பாய். இப்படி இருக்கணும். ஓகே போயிட்டு வந்தேன் தாத்தா. ஓகே தாத்தா. சரியான பண்ணுங்க தாத்தா வச்சுக்கிட்டு நைட்டில். என்ன தாத்தா சுமுக்காக இருக்காரு. சேலத்துக்காக தாத்தா அப்படியே செருப்பை கழட்டிட்டு கும்பிட வர்றாரு வண்டியை. எம்பி இதுவரை டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. இது வரைக்கும் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 299 கரெக்டாக பாருங்கள் 299 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். நைட் ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ண போகிறாங்க. 800 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போக ப்ளாக் கண்டினியூ பண்ணுறீங்க.